அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புதிய தமிழ் இலக்கிய வரலாறு பாடம் 12 அகநானூறு. 1வது வினா நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது? விடை அகநானூறு. 2வது வினா அகநானூற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். விடை தட்சிணாமூர்த்தி. ஆண்டு 1999. எந்த பல்கலைக்கழகம் மூலமா மொழிபெயர்த்தாருன்னா பாரதிதாசன் பல்கலைக்கழகம். 3வது வினா நெய்தல் திணையை பாடுவதில் முதன்மை பெறுபவர். விடை அம்மூவனார் மற்றும் உலோச்சனார். நெய்தல் திணையை பாடுவதில் முதன்மை பெற்றோர் யாரு அப்படின்னா விடை அம்மூவனார் மற்றும் உலோச்சனார். 4வது வினா உழையோர் என்பதன் பொருள் யாது? விடை அருகில் உள்ளோர். 5வது வினா குறிஞ்சி திணையின் கருப்பொருள் அப்படின்னு கேட்டோம்னா விடை புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். 6வது வினா விருந்தேர் பெற்றனள் திருந்திழையோள் என்ற பாடலடிகளை பாடியவர். விடை ஒக்கூர் மாசாத்தியார். 7வது வினா மருதத்திணையில் கூற்று வழங்குவோர். மருதத்திணையில கூற்று வழங்குவோர் யாரு அப்படின்னு கேட்டோம்னா விடை தலைவன், தோழி, தலைவி, பரத்தி. இவங்கெல்லாம் மருதத்திணையில என்ன பண்ணுவாங்கன்னா கூற்று வழங்குவோர். அடுத்தது 8வது வினா காயாம்பூவின் வாடலின் இடையே ஈயல் முதாய் வரித்து செல்லும் காட்சிக்கு எதை உவமையாக கூறப்பட்டுள்ளது? இந்த அகநானூறுல இந்த காயாம்பூவின் விடை எதற்கு காட்சியாக சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னா மணிமிடை பவளம். 9வது வினா இரவுக்குறியில் தலைவன் வரைவுக்காக காத்து நிற்கும் தலைவி கூற்றாக பாடியவர். இவர் பிற்கால புலவர்கள் படைக்காத இதை இக்கலனை படைத்து சிறப்பை பாடியவர் அப்படின்னா விடை இளந்தேவனார். இளந்தேவனார் என்ன பண்றாருன்னா இரவுக்குறியில் தலைவன் வரைவுக்காக காத்து நிற்கும் தலைவி கூற்றாக பாடியிருக்காரு. பிற்கால புலவர்கள் யாருமே பாடாத என்ன பண்ணியிருக்காருன்னா இவர் பாடியிருக்காரு. அப்படின்ற சிறப்பு பெற்றவர் யாரு அப்படின்னு கேட்டோம்னா விடை இளந்தேவனார். 9வது வினா இரவுக்குறியில் தலைவன் 10வது வினா அகநானூற்றின் பாடலடிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 13 அடி முதல் 31 அடி வரை. 11வது வினா கூற்று 1 அகநானூறு தொகுத்தவரால் அமைக்கப்பட்டது என்பதை திட்பமாக கூறவில்லை. கூற்று 2 அகநானூற்றை மேற்கோள் காட்டும் நச்சினார்க்கினியர் இப்பெயரை எடுத்து ஆண்டிருப்பதால் அவர் காலத்தில் இப்பிரிவுகள் இருந்தன என்பது தெளிவு. கூற்று 3 இந்த 2 கூற்றுகளையும் ஜான்மார் குறிப்பிடுகிறார். இந்த ஜான்மார் என்பவர் இந்த கூற்று எல்லாத்தையும் குறிப்பிடுகிறார். விடை கூற்று 1, கூற்று 2, கூற்று 3 அனைத்தும் சரி. 12வது வினா பொறுத்துக. பாலை 1, 3, 5 அப்படின்னு இருந்துச்சுன்னா பாலை. குறிஞ்சி அப்படின்னா 2, 8, 12, 18. முல்லை 4,